உச்சங்களுக்கும் ஒரு இடமாக இருக்கிறது. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பாடங்கள் அப்போது தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னேன். முதலாவதாக நடைபெறுவதற்காக வாஞ்சியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஜெபிக்கிறோம். அதை செய்து அனுமதி செய்கிறோம். சித்தமான செயல்பட அதை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதனுடைய ஆரம்பத்தில் முடிவட்டுமாய் மாறாத பிரசன்னம் ஆசீர்வாதமாய் ரட்சகத்தின் பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் நன்மை பகவதிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகுமாய் அவரை இருந்து நின்று நமது கிறிஸ்துவின் பேச்சிலே 6வது பாடலை இணைந்து பாடுவோம். சீர்மிகு மாண்புமிகு தேவா சகோதரன் பாடல நம்ம இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 6வது பாடல். சீர்மிகு மாண்புமிகு தேவா சுருக்க வழிபாட்டுகளை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களினால் இதை கல்கொண்டு மகிழ்கிறோம். ஆண்டவரே கொள்கைகளை நிறுத்தவும் அப்பொழுது எங்கள் வாழ்வில் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையான கடவுளே, உமது வல்லமையான நாமத்தினாலே எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உங்களுக்கு அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனான கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்கள் போல் மனிதராக எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியான கடவுளே, எல்லாவற்றும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை, கோமையான நம்மை நாம் வச்சுக்கொள்ளாக இருப்போம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து விதானிக்கும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியம் உள்ளவர். நம்மை யாரும் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நமது பலனுக்காக பரிதவிக்க முடியாத ஆசிரியர் நம்பினாமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் ஆசிரியரை நம்பி இருக்கிறார். சர்வ வல்லவர்களுடைய நான் நமது பாவங்களை காண்பையோடு இரண்டாம் பாவனை மூலமாய் கட்டுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவான வாழ்க்கையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாம் உம்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவது போல நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேலக்கமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவங்களை விட்டு நமக்கு கற்றுத்தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக நமது பரிசுத்த கிருபையையும் தேர்ந்தலை தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வாசிப்பதோடு துறையின் கடைசி எழுதுவது ஒருவர்
வாசிப்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 15வது அதிகாரம் வசனம் 1 துவங்கி கடைசி முடிய வாசிப்படி. நற்செய்தி பகுதியை வாசிப்பதை கேட்போம். லூக்கா என்ற நற்செய்தி பகுதி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய ஒரு வாசிப்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா என்ற நற்செய்தி பகுதி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய வாசிப்பதை கேட்போம். பின்பு கர்த்தர் வேறு எழுதுகளை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை நமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓனாய் கொண்டு அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான பையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டில் சமாதானம் உண்டாகுவதென்று சொல்லுங்கள். சமாதானம் பத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்து தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை குசி குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறார். வீட்டுக்கு வீடு போகாதீர்கள். பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் குசித்து அவ்விடத்தில் உள்ள பிரியாதைகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யார் பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உங்களுக்கு மகிமை உண்டாகிறது. ஆமென்.
மீண்டும் ஒரு முறை நமது இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய காமரியம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சாட்சியாக சொல்லும்படி யாவருக்கும் நமது நாளில் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் ஒரு பெஞ்சில் 2 பேர் மாற்றம் அமர வேண்டும். சேர் இடைவெளிக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலேயே அவற்றை வைத்து நீங்கள் அமர்வுகளை உங்கள் கேட்டுக் கொடுத்தேன். தயவு செய்து குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் ஆலயத்தில் அழைத்து வருவதை நீங்கள் தவிர்க்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக் கொடுக்கிறேன். ஆலய வழிபாட்டில் இருக்கிறவர்கள் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து அமர்ந்திருக்க வேண்டும். ஆலயத்தில் உட்புறம் வருகிற பொழுது உங்கள் கைகளை கால்களை சுத்தப்படுத்திக் கொண்டு நீங்கள் உள்ள வருவது உங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் அது நன்மையாக இருக்கும் என்று சொல்லி ஒரு அன்பாக கேட்டுக் கொடுத்தேன். அவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபையோரே, யாவருக்கும் நமது நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை சோதனைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாய் திருச்சபையின் பெரியவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் Witness of the People of God என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறை மக்களின் சாட்சி அல்லது சான்று என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்பை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய சாட்சியை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இறை மக்களுடைய சாட்சி. நாமெல்லாம் யாரு? இறைவனுடைய பிள்ளைகள், இறை மக்கள். இன்று இறை மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சாட்சியாக வாழ்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இன்று நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய சாயலாக கடவுளுடைய ரூபத்தின்படியாய் படைக்கப்பட்டிருக்கிற நம்மிடையே கடவுளுடைய பண்பு நலன்களும் கடவுளுடைய குணாதிசயத்தையும் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவே இந்த பூமியில சுற்றி திரிந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவரை போல படைக்கப்பட்டிருக்கிற நானே இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நல்லவனா வாழ்றேனா, நன்மை செய்கிறவனா வாழ்றேனா அப்படின்னு என்னை நான் சோதித்து பார்க்கிறேன். உங்களை யாரை சோதித்து பார்க்கணும்? என்ன நான் சோதித்து பார்க்க தேவன் இந்த ஆராதனையை எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பத்தி நான் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்க நல்லவங்க எனக்கு தெரியும். இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நான் யாரு அப்படின்னு சொன்னா நான் என்னதான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை.
சத்தியமா நான் சொல்றேன், சத்தியத்தை பேசணுமா தெரியல. அல்லேலூயா. நான் பேசுறேன்னு சொன்னா மனசார பேசணும். அந்த மனசார பேசுறது எதுவா இருக்கணும்னா அது சத்தியமானதா இருக்கணும். அல்லேலூயா. நாம பேசினா சத்தியத்தை பேசணும். உத்தமனாய் நடந்து நீ எப்போ உண்மையா இருப்பியோ அப்பதான் உத்தமமா நடக்க முடியும். உண்மையா இல்லைன்னா உத்தமமா நடக்க கொள்ள முடியாது. அப்போ உண்மையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் அப்படின்னு. இல்லையா? எதுல உண்மையா இருக்கணும்? கொஞ்சத்துல உனக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்துல நீ உண்மையா இருக்கியா? உன்னுடைய கணவனுக்கு நீ உண்மையா இருக்கியா? உன் மனைவிக்கு நீ உண்மையா இருக்கியா? உன் பெற்றோர்களுக்கு நீ உண்மையான பிள்ளைகளா இருக்கியா? உன் பிள்ளைகளுக்கு நீ உண்மையான பெற்றோர்களா இருக்கியா? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு நீ உண்மையா இருக்கியா? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலக வாழ்வுக்கு நீ உண்மையா இருக்கியா? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலை இடத்துல அந்த வேலை எஜமானுக்கு நீ கொஞ்சமாச்சும் உண்மையா இருக்கியா? அப்படி கொஞ்சமாச்சும் உண்மையா இருந்தா ஆண்டவர் உன்னை அநேகத்தின் பேர் அதிகாரியா வைத்து பேசுறாரு. அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் கூட நம்மளதுல உண்மை இல்லை என்பதுதான் இங்க சொல்லப்படுகிற நிதர்சனமான உண்மை. எனக்கு அருமையான உண்மை. இன்று நம்முடைய வாழ்வு உண்மை நிறைந்த வாழ்வாய் காணப்படவே ஆண்டவர் இன்று நம்மை அழைத்து வருகிறார். அல்லேலூயா. உண்மை அப்பதான் நம்ம உத்தமமாய் நடந்து கொள்ள முடியும். உத்தமனாய் நடந்தாதான் நம்முடைய வாழ்வை நீதிப்படியாய் நடத்த முடியும். இல்லையா? நம்முடைய வாழ்வில் ஒரு நீதி இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். இருக்குதா? உண்மை சொல்ல பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நீதியா நடந்துட்டோம், அநீதி பெருகி காணப்படுகிறது. அதெல்லாம் மாற்றணும். அதுதான் ஆண்டவர் வந்து என்னை அழைத்து வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற அநீதிகளை நான் சித்தவே அழித்து நான் என்னை மாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசணும். நற்செய்தி பகுதியில் நாம பார்க்கிறப்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீ ஒருத்த வீட்டுக்கு போன அப்படின்னு சொன்னா ஒரு 70 பேர் கூப்பிட்டு சொல்றாரு, அறுவடை அதிகமா இருக்குது, ஆட்களே கம்மியா இருக்கிறாங்க, அதனால உங்களை அறுவடை பணிக்காக அழைத்திருக்கேன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அனுப்புறப்போ நீங்க அந்த வீட்டுக்கு போன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? நீ முதல் செய்ய வேண்டிய கடமை what is the first responsibility அப்படின்னு சொன்னா அங்க சொல்றாரு பாருங்க, பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி முதலாவது நீ சொல்லணும். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போறோமா, பக்கத்து வீட்டுக்கு போறோமா, அக்கத்து வீட்டுக்கு போறோமா, சொந்தக்கார வீட்டுக்கு போறோமா, நண்பர் வீட்டுக்கு போறோமா, போனா நம்ம போய் என்ன கேட்கிறோம்? போனவங்க என்ன சொல்லணும்? உலகத்தார வீட்டுக்கு போறேன், அங்க போறப்ப என்ன சொல்லணும்? ஏம்மா ஏப்பா நல்லா இருக்கியா, என்ன செஞ்சு வச்சுக்கிற, நான் வீட்டுக்கு வந்துருந்தேன் அப்படிதானே கேட்கிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு போனேன், போன உடனே நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் மட்டும் வரல, என்னோட கூட கலந்து வந்துக்கிறாரு, உங்க வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்றோமா? எத்தனை பேர் சொல்லிக்கிறோம்? தான் செய்யணும் சொல்றாரு. சாட்சி சொல்றதை காட்டணும், சாட்சியாய் வாழ்வதை அவர் எதிர்பார்க்கிறார். இல்லையா? நீ சொல்லிதான் சாட்சி வளர்ந்தது இல்லை, உன்னை பார்த்தே அவங்க என்ன பண்ணணும்? சாட்சி எடுத்துக் கொள்ளணும். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் ஆண்டவர் படைத்தாரே, அந்த படைத்த
கிறிஸ்தவனா யாரு? அவனை பார்த்து அவன் கிறிஸ்து அப்படின்னு சொல்றது அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனை பார்த்தா கிறிஸ்தவனா இருக்கணும், கிறிஸ்து அவனா இருக்கணும். கிறிஸ்து இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? நம்ம நல்லவங்க இருக்கிறோமா? ஆதி திருச்சபையில ஆதி காலத்துல பார்த்து சொன்னா கிறிஸ்தவர்கள் நடந்து போனா அவங்களை பார்த்து கையெழுத்து கூடுவாங்க. இவங்களாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்தி இருக்கும், மரியாதை இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும் அவங்க மேல. ஆனா இங்க நாம தெருவில் நடந்து வரோம், ஆலயத்துக்கு போறதுக்கு பயப்பட்டு நடந்து வரோம். நம்மள மாதிரி என்ன சொல்றாங்க? இவங்களாம் கிறிஸ்தவங்களாம் நாத்திகமான பயப்பட்டு போடுறாங்க சொல்றாங்களா இல்லையா? அப்ப கிறிஸ்தவ நம்ம பிரதிபலிக்கல, கிறிஸ்துவுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறோம். இல்லையா? கிறிஸ்து அல்ல கிறிஸ்து போலி, உண்மை கிறிஸ்து தன்மை நம்மிடத்துல இல்ல. அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருகிறாரோ அப்ப நம்ம சிந்தையில என்ன வரும்? மாற்றம் வரும். அதான் சொல்றாரு, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாற வேண்டும். நான் என்ன சிந்திக்கிறோமோ அதை நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப யார் நமக்குள்ள வரணும்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இல்லாதனால நாம கிறிஸ்துவ போல வாழ முடியல, கிறிஸ்து சொன்ன மாதிரி நம்ம வாழ முடியல. இல்லையா? இப்போ ஒரு வீட்டுக்கு போனா அங்க என்ன பண்ணணும்? சமாதான வார்த்தை கூறணும். அப்ப சமாதான வார்த்தை கூறுறதால வாட் இஸ் தி பெனிஃபிட்ஸ்? எனக்கு என்ன நன்மை? நன்மை நம்ம செய்யணும். புரோஜனம் இல்லாத காரியத்தை செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ புரோஜனம் இருக்கணும்ல. அப்ப என்ன புரோஜனம்? நான் உங்க வீட்டுக்கு போன உடனே அங்க சமாதான வார்த்தை சொல்லணும்னு சொன்னா அதனால என்ன புரோஜனம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் சமாதானத்துக்கு பாத்திரமானவர்களா இருந்தால் இந்த சமாதானம் அவருக்கு தங்கும். இல்லையா? ஒருவேளை அவ சமாதானத்துக்கு பாத்திரமானவர்களா இல்லைன்னு சொன்னா இந்த சமாதான வார்த்தை யார் வரும்? யாரு சமாதான வார்த்தை சொன்னாங்களோ அதனால அவன் என் வீட்டுக்கு இருக்குதா இல்லையா? நான் போய் ஒரு வீட்டுல சொல்றேன், அவன் சமாதானத்துக்கு பாத்திரமானவர்களா இல்லைன்னு சொன்னா அந்த சமாதானம் யாருக்கு வரும்? எனக்கு வரும். இல்லையா? அப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போனா என்ன பண்ணணும்? சமாதான வார்த்தை சொல்லணும். இன்னைக்கு அம்மாங்கெல்லாம் வீட்டுல வேலை இல்லைன்னு சொன்னா வெட்டியா கடை பேசிட்டு பார்த்துட்டு போவோம். போய் என்ன பண்ணுவோம்? போய் என்ன பண்றாங்க? அவங்க அப்படியா, இவங்க இப்படியா, இது இப்படி, அது அப்படி, இது தெரியுமா உங்களுக்கு சொல்லி அழகா பத்த வச்சு விட்டு வந்துருவோம். பத்த வச்சு விட்டு வந்துருவோம். நல்லா அது என்ன பண்ணுவோம்? போட்டு ஏறியும் உங்களுக்கு மேல நல்லா போயிடும். நீங்க அநேக குடும்பத்துல பிரச்சனை யாரால வருதுன்னு சொன்னா குடும்பத்தின் மக்களால இல்ல, கூட இருக்கிறவங்களால தான். இல்லையா? அதான் உதாரணத்துக்கு யாருக்கு நீ சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவங்க பேச்சுல நம்ம செவி கொடுக்கவே கூடாது. ஆவியானவர் சொல்கிறதே கேட்கறதுக்காக உலகத்தில் மக்கள் சொல்றாங்க, ஆவியானவர் சொல்றாங்கன்றது உங்களுக்குள்ள அந்த பகுத்தறிகிற அந்த வல்லமை வரணும். வளங்கள் இருக்கிறது. அதுல ஒரு பிரதான வரமும் உண்டு. என்னன்னு சொன்னா பேசுற வார்த்தை ஆவியானவர் மனுஷனால கண்டுபிடிக்கிற வரமும் உண்டு. அது இல்லையா? அந்த வரம் நம்மகிட்ட இருக்கா? வரங்களை பெற்றுக்கொள்வது நல்லது, பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டுக்கு போறப்ப நாம யாரை பத்தி பேசணும்? அவங்க யாருக்காக அவங்கள பத்தி பேசணும். இல்லையா? நான் பேசினா என்ன பத்தி பேசணும்? உங்களை பத்தி பேசணும். இல்லாத ஒரு நபரை பத்தி பேசுவது பாவம். அல்லேலூயா. அதெல்லாம் பிரச்சனையே வருது. இன்னும் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்களா? அந்த வீட்டில் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்தோம் குடித்தோம். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரமானாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதீர்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? போனியா அந்த வீட்டுல பாத்தியா பேசினியா நேரா என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்துடணும். இந்த வீட்டுல ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்படியே போய்
பக்கத்து வீட்டுல இன்னொரு வீட்டுல போய் உட்காந்து அங்க போய் ஒரு அரை மணி நேரம் அந்த வீட்டுல இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போறது, வீட்டுக்கு போறது நிறுத்திங்க. இல்லையா? உன் வீட்டோட நீங்க ஆசீர்வாதம் பிரச்சனையே கிடையாது. யார் சண்டை பண்ண மாட்டாங்க. பிரச்சனை உருவாவதுல ஒரு காரணம் சொல்லுவாங்க. எப்படி பிரச்சனை வச்சு அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா பிரச்சனையே வரும். நீ வீட்டுலயே அந்த பிரச்சனை வருமா? யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. யார் சொல்றது நீயே கேட்க மாட்டேன். ஆனா என்ன வராது பிரச்சனையே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்துல பிரச்சனைகள் குடும்பத்துல கம்மியா இருந்தது காரணம் என்ன சொன்னா, மாமியார் தான் வந்தோட வீட்டுக்கு வெளியே இருக்க மாட்டாங்க. அது மாமியார் குடும்பம் கூட சொல்லுவாங்க வச்சுங்களேன். அது வேற. மாமியார் தான் வந்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாங்க. ஏன்? பக்கத்துக்கு போனாதான் அவங்க சொல்லி இவங்க சொல்லி வந்து கேட்டு குடும்பத்துல பிரச்சனை வராது. என் மருமகன் என் வீட்டு வெளியே போகலாம் என்ன வராது, குடும்பத்துல பிரச்சனையே வராது. இல்லையா? சொல்றாங்க இதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம். வீடு விட்டு வீடு, வீட்டுக்கு வீடு, இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு எனக்கு வேலையே இல்லை, வெட்டியா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டு தாண்டாலே போவாது, கூட்டம் சேராது. அங்க சேரனா என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும், சமாதானம் குறைந்து போய்விடும், சண்டை உருவாகும். இல்லையா? நீங்க கிறிஸ்தவங்களாம் எப்படி இருக்கணும், சமாதானம் பண்ணுங்களா இருக்கணும். அதான் நச்சேரி கோயில் அழகா சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். நீ உண்மையாவே கடவுளை பிள்ளைன்னு சொன்னா, உண்மையாவே நீ கடவுளை பிள்ளைன்னு சொன்னா உன்னால சண்டையே வரக்கூடாது. போய் சொல்ல பார்ப்போம். எங்க வீட்டுல என்னால் சண்டையே வந்தது கிடையாது, எங்க வீட்டுல என்னால் சண்டையே வந்தது கிடையாது சொல்ல மாட்டாரு. சொல்ல பார்ப்போம். இல்லையா? ஏன்னா வீட்டுல சண்டை உருவாக்குறதுமே நாம தான். நாம எதாவது ஒருத்தவங்க யாரும் சொல்றதை கேட்டு வீட்டுல வந்து என்ன பண்றோம், சண்டை உருவாக்குறோம். பிள்ளைகிட்ட சண்டை போறோம், கணவன்கிட்ட சண்டை போறோம், மனைவிட்ட சண்டை போறோம், கூட பார்த்து அண்ணன் தம்பி கூட பிரிச்சிடறோம். இல்லையா? அக்கா தங்கச்சி வரவே மாட்டான்னு சொல்லிடுவோம். நம்ம அப்பா நடக்குதா இல்லையா? ஏன் சொல்றாங்க பிரிச்சு சொல்றாங்க, நீங்கள் ஏக சிந்தையுள்ளாயிருங்கள், எல்லாரும் இணைந்து வாழ்ந்து தான் கற்றுக் கொடுத்தாரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு. வைராக்கியம், சண்டை, வேற்றுமை, பொறாமை, போட்டி. அப்ப நீ கிறிஸ்தவனா? நீ சண்டை போடுறதுனா நீ கிறிஸ்தவனா? நீ பிரிச்சேக்கிறதுனா நீ கிறிஸ்தவனா? அப்ப கிறிஸ்தவனுடைய சாட்சியுடைய வாழ்க்கையில இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்துல சண்டையே வரக்கூடாது. நீ சண்டை போடாத குடும்பம் இருக்குதா அப்படின்னா அது கேட்குதா? அப்ப சொல்ல கிறிஸ்தவங்களே இல்லை. அந்த இடத்துல வேற யாரோ இருக்கிறாங்க. வேற யாரோனா யாரு? பிசாசானவர். ரெடியா? பிசாசானவர் ஒரு வாசப்படியில ரெடியா பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க ஆளை விட்டு வீட்டுக்கு போன உடனே வீட்டுல ஒரு சண்டை நீயே போடல. அதுக்கான எண்ணங்களை ஏவுகிறவங்க யாரு? பிசாசு. உடனே பிசாசு சொல்றதை கேட்டு நீங்க அதிக மாதிரி பாடி உடனே பிரச்சனை தொடரும். எனக்கு அருமையானவர்களே, நீங்க போய் கேளுங்க. அடு சொல்றாரு, கேளுங்களை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை போய் கேளுங்க, ஆண்டவரே சமாதான வாழ்க்கையை கொடு, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி கேட்டா கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம போய் ஆண்டவரே எனக்கு சொந்த கொடு, பணத்தை கொடு, பதவி கொடு கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுப்பாரு. போதும் இருக்கிறதே, போதும் இருக்கிற மனமே உன் செய்யும் மருந்து. போதும் சொல்லணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். கர்த்தர் தேவையான எல்லாவற்றையும் திருப்தியாய் கண்டார். அதான் இங்கே. அல்லேலூயா. தேவையானதை எல்லாம் திருப்தியாய் தந்து. எது வரைக்கும்? இன்னைக்கு எனக்கு என்ன தேவை அதை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. சந்தோஷம். அல்லேலூயா. போதும். தேவைக்கு அவங்க கொடுத்திருக்கிறாரு. போதும். தேவைக்கு மிஞ்சின காரியங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட அதுதான் என்ன பண்றது இல்லை, காணப்படுவதே கிடையாது. வாசிக்க சங்கீத பகுதி 3வது வசனம் வாசிங்க. நாவினால் புறப்படாமலும்
இல்லையா? நண்பனுக்கு விரோதமா பேசுறோமா இல்லையா? செயல்படுறோமா இல்லையா? அப்படி சொன்னா நம்ம கிறிஸ்துவனா? அடுத்த வருஷம் வாசிங்க. ஆகாதவன் தன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் விடாது இருக்கிறான். நான் எதை சொல்லிட்டு சொன்னதை செய்யணும். அது எனக்கு நஷ்டமா இருந்தாலும் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படி செஞ்சாதான் கடவுளுடைய பிள்ளை. அடுத்து சொல்றாரு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காலகட்டத்தில் நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு காரியம். வாசிக்கல என்னமா பணத்தை ஏன் பணத்தை தன் பணத்தை எங்க பணம் நிறைய இருக்குது, உங்களுக்கு பணம் இல்லை, உங்களுக்கு கஷ்டம் சூழ்நிலை என்ன வந்து கேட்கிறேன் கேட்ட என்ன சொல்றேன்? டீசெண்டா ஒரு நாள் சொல்லுவோம். அதை எடுத்துக்கோங்க. என்னன்னு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட வச்சுக்கிறோமா இல்லையா? வச்சுக்கினே நான் தான் சொல்றது எனக்கு இல்லையே. வேதம் சொல்லுகிறது, வேதம் ஒரு நாள் பொய்யே போகாது. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து எரிமி அங்கே ஒன்றில் சொல்றியோ அன்னைக்கு யாரும் ஒன்றைங்கிற கொஞ்சம் நினைச்சு எடுத்துக்குவாரு. அப்ப ஆண்டவர் கொடுத்தது என்ன பண்ணும்? கொடுத்திருக்கிறாரு சொல்லி சாட்சி சொல்லணும். ஆண்டவர் பரவாயில்ல, எனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல கணவனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல மனைவி கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு அப்படி சொல்லணும். நல்ல கணவனையே நான் சொல்லுவேன், என் புருஷன் மாதிரி தொடர்ந்து வேற யாரும் அமையவே அமையாது. என் புருஷைய நீங்க ரொம்பமா புருஷன் வந்து குணம் கொண்டாரு தெரியுமா? என் புருஷன் குடிக்காத ஒரு நல்ல பேனர் வைக்கிறாரு. ஏதோ ஒரு நாளைக்கு அந்த மனுஷன் தெரியாது புஷ்டம் வந்துருப்பாரு. ஊருக்கு என்ன பேனர் வச்சு குடிக்காத பட்டம் வாங்கி கொடுக்குறேன், அந்த வேலையை செய்யுங்க. நீ என்ன அறிக்கை எடுக்கிறாயோ அதான் நடக்கும். இல்லையா? உன் புருஷமா இருந்தா கூட பரவாயில்ல, போய் அவங்க ஏதாவது புத்திமதி சொல்லிட்டு போய் ஜோம் பண்ணி இனிமே நீ குடிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிட்டு சொன்ன வச்சுக்க, அந்த மனுஷனுடைய கேரக்டர் டேமேஜ் ஆகாது. இல்லையா? அப்போ விளம்பரம் பத்தி தேவை மனைவி கேட்கணும்னு சொல்லிட்டே நிறைய பேர் குடிச்சிட்டு வராது. நீ குடிச்சிட்டு வந்தாதான் குடும்பத்துல பிரச்சனையே உண்டாகும். ஏன் சொல்லு பார்ப்போம்? குடிச்சதுக்கு அப்புறம் தான் யாரோ சொன்னாங்க வார்த்தை தான் ஞாபகம் வரும். 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான் அன்னைக்கு ஞாபகம் வரும். அன்னைக்கே சொன்ன மாதிரி அப்பதான் பிரச்சனை உண்டு வருது. அப்போ கர்த்தருடைய பேரு கெட்டு போயிடுது. கிறிஸ்தவன் சொல்றதுக்கு தகுதி அல்ல. கிறிஸ்தவன் சொல்லாத, நீ கிறிஸ்தவன் சொன்ன கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். இல்லையா? சொல்லாரு பாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், வட்டி கொடுக்கலாமா கொடுக்கூடாது? பணத்தை வட்டி கொடுக்கலாமா கொடுக்கூடாது? ஏன் பணத்தையா வந்து கேட்கறாங்க, கேட்கறப்ப முடியும்னா என்னால முடியலன்னு சொல்லி வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுறோம். அது வேற. சரி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடணும். அப்ப என்ன சொல்லுவான்? என்கிட்ட பணம் இல்ல, நான் ஒருத்தவங்கிட்ட வாங்கி கொடுக்குறேன், மாசம் மாசம் என்ன பண்ணணும்? அசல் கொடுக்குறியா இல்லையா? என்ன பண்ணுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பணத்தை யாரெல்லாம் வட்டி கொடுக்குறீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க கர்த்தருடைய பர்வதத்துல தங்கவே முடியாது. இல்லையா? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்போ வட்டி கொடுக்குறது தப்பா அப்படின்னு சொன்னா தப்புதான். என்னால ஒரு காமன் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீ பேங்க்ல போட்டு வச்சா போட்டு வச்சா எவ்வளவு வட்டி வருமோ அந்த வட்டி மட்டும் கொடுத்து கேட்டுனாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அதே தப்புதான் ஆக்சுவலி. இல்லையா? கவர்மெண்ட் வேலை எவ்வளோ, பேங்க்ல எவ்வளவு வட்டி? 45 காசு கொடுக்குறாங்க வட்டி. ஒரு ரூபாய்க்கு மேலதான் கவர்மெண்ட் வட்டி கிடையவே கிடையாது.
வட்டி, மீட்சு வட்டி, அப்படிலாம் வட்டி கிறிஸ்தவ என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அது குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிற சொத்து கிடையாது, குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிற சாபம். அப்ப யாரும் வந்து கேட்கிறாங்க, பண தேவை இருக்கிறாங்க, வந்து கேட்கிறாங்க, கொடுக்கணும் கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். அது சொல்ற கடை கொடுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடை கொடுத்தது வேற, வட்டி கொடுத்தது வேற. அது சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க சாப்பாடு செய்யறப்ப திடீர்னு அரிசி கம்மியாயிடுது, பக்கத்து வீட்டுல போய் கேட்கும், என்னன்னு கேட்போம், ஒரு படி அரிசி கொடுமா, அரிசி காலை அரிசி வாங்கிட்டு வந்து என்ன பண்றேன், கொடுத்துறேன் சொல்றோமா? கொடுக்குறாங்க. திரும்பி நம்ம எவ்வளவு கொண்டு கொடுக்குறோம்? படி அரிசி வாங்க எவ்வளவு கொடுக்குறோம்? 1.5 படி கொடுக்குறோமா? ஏன் 1.5 படி கொடுக்கலாம்ல? அது என்னது? கடை கண்ணா வாங்க. ஒரு படி அரிசி வாங்கினா எவ்வளவு தான் கொடுக்குறான்? ஒரு படி. அப்ப நான் ஒரு 10,000 கடவுனா நான் முட்டை எவ்வளவு திரும்பி கொடுக்குறான்? ஏன் 13,000 கேட்கிறப்போ? அப்படி கேட்டாது சாபம். அல்லேலூயா. அப்ப கடை வாங்கணும்ல, கடை கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். அதான் முன்னாடி சொன்னாரு, தான் ஆணையிட்டது நான் நஷ்டம் வந்தாலும் அதை விடாது இருப்பான். ஒரு மாசத்துல திரும்பி சொல்லி வாங்கினா எவ்வளவு நாள் கொடுக்கணும்? ஒரு மாசத்துல கொடுத்துடணும். உனக்கு அது நஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு மாசத்துக்கு கொண்டு கொடுத்துடணும். 10,000 நான் கடன் வாங்கிட்டேன், அந்த மாசம் கொடுத்துறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? உனக்கு அந்த மாசமே கொடுத்துடணும். அடுத்த மாசம் போய் இந்த மாசம் எனக்கு வரல, நான் அடுத்த மாசம் கொடுக்குறேன் அப்படிலாம் என்ன பண்றது? சொல்லக்கூடாது. சொன்னா நீ கிறிஸ்தவனே இல்லை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும், ஆண்டவனே அநேகருக்கு அதிகாரியை வைப்பேன்னு சொல்றாரு. அது சொல்றாரு பாருங்க, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அதான் நீ யார்கிட்ட கடன் வாங்கிக்கிறியோ கடன்லாம் கொடுத்துரு, ஏமாத்தணும்னு நினைக்காது. ஆனா என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். அதே மாதிரி கடன் கொடுக்குறவங்க அநியாயமா வட்டி வாங்காது, கடனா கொடு, கடன் வாங்கிக்கோ, அதுதான் ஆசீர்வாதம். இப்படி செஞ்சாதான் ஏன் வருவேன்? பரலோகத்துக்கு வருவேன். அல்லேலூயா. அநியாயமா வட்டி விடுறதால அவங்களுக்குலாம் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்துச்சுன்னா அது எங்க போய் முடியுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சொல்றாங்க, பணத்தை வட்டி கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் ஆகாமலும் இருப்பாய். சொன்னார் பாருங்க, குற்றம் இல்லாதவன், தப்பு செய்யாதவன் போய் நீ எது பெனால்டி கேட்கிற, ஃபைன் கேட்கிற? அவன் தப்பே செய்யல, தப்பு செய்யாதவன் போய் பெனால்டி கேட்கலாமா, ஃபைன் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நாம தப்பு செய்யாதவன் தான் போய் தண்டனை கொடுக்கிறோம். ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்கவிட்டதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? எப்படியாச்சும் நான் எஸ்கேப் ஆயிடும், என் பழியை மத்தவங்க மேல போடணும், அவ்வளவுதான். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் சொன்னாங்க. ஆனால் தான் இன்னைக்கு நாம் வந்து உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மை விடுவித்தது, அவருடைய ரத்தம் என்னை கழுவினது, என்னை பரிசுத்தமாய் மாற்றினது, என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றியது. அல்லேலூயா. நிதர்சனமான ஒரு காரியம் சொல்ல பாருங்க. நாம் நடந்து போறோம் வழியில, கீழே ஒரு முள் இருக்குது, அது மெதிச்சிடணும், ரத்தம் வருது, கத்துறோம். என்ன சொல்றோம் அந்த டைம்ல? என்ன சொல்றாங்க? என்னாச்சு? என்னாச்சு? முழு குதிர்ச்சி. என்னாச்சு? உண்மையா சொல்றோம், முள்ள குதிச்சு உள்ள அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்துச்சு. நான் போனேன், நான் மெதிச்சுக்கிட்டேன், நான் உள்ள ஏறினேன், நான் உள்ள குத்தினேன். என்ன சொல்றோமா? சொல்லதே கிடையாது. அது நான் உன் கால் நான் அங்கேயே இருந்த மாதிரி, அந்த முள்ளு உன் காலையை இருந்து பார்த்து அழுத்துற மாதிரி சொல்றோமா? என்ன சொல்றோம்? முள்ளு தப்பு பண்ணதுனால நாம தான் பழி யாரு சொல்றான்? நல்லதான், பிசாசு எல்லாம் பண்ணிட்டான், அதான் அப்படி ஆகிட்டான். நாம அப்படி மற்றவங்க பொய் சொல்லி பழகிட்டோமே தவிர நாம் நம்மை சோதித்து பார்ப்பதை நிறுத்திவிட்டோம். நம்மை நாம் சோதித்து பார்க்கிறத செய்யறதே கிடையாது.
எப்படி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிதான் நாம் யோசிக்கிறோமே தவிர ஆண்டவர் சொன்ன மாதிரி ஏன் கண்ணுல பெரிய தூணை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணல அதை பார்க்கவே இல்லையே. அந்த நிலைமையை இன்னைக்கு நாம் மாற்றிக்கணும். கிறிஸ்தவன் சொன்னா சாட்சியை வாழணும். அந்த சாட்சி கிறிஸ்தவ மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ, மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எல்லா மூச்சுகளுக்கும் உங்களிடமாக இருக்கிறவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை நாங்கள் விட்டுறாதபடிக்கு சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணத்தை நாங்கள் வாழ உதவி செய்திருக்கிறோம். நாங்கள் கடவுளே கடன் கொடாதிருக்கே நீங்கள் உதவி செய்திருக்கிறோம். கடன் வாங்காதிருக்கே நீங்கள் உதவி செய்திருக்கிறோம். நாங்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கிறார்கள். எளிமையில் வாழ்கிறவர்களுக்கு, தேவையில் வாழ்கிறவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுத்து உதவி எங்களை ஆசீர்வதிக்கிறோம். நான் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு சாட்சிகளை வாழ உதவி செய்திருக்கிறோம். நாங்கள் சமாதானத்தை பார்க்கிறவர்களாக இருக்க, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான சாட்சிகளை வாழ உதவி செய்திருக்கிறோம். விரும்பியாக தாழ்வு கத்திர அர்ப்பணிக்கிறோம். ஆட்கள் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து வழியாக இந்த செய்கிறோம்.